Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு breakfast category தூரம்பருப்பு அரிசி உப்மா. அரிசி கழுவி காய போட்டு மிஷினுக்கு கொடுத்து ரவையாக்கி எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீடைல்டா இந்த வீடியோல நான் காட்ட போறேன். ஜெனரலா உப்மா செய்யும்போது வெங்காயத்தை தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா உப்மா செய்யறது வழக்கம். எந்த ஒரு வெஜிடபிளுமே இல்லாம செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. விசேஷ நாட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அமாவாசை, ஏகாதசி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல வெங்காயம் பூண்டு இல்லாமல் சில பேர் வீட்டில் சமைப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூட்டபுளாக இருக்கும், டின்னருக்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த தூரம் பருப்பு அரிசி உப்மா எங்கள் வீட்டு ஸ்டைல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இப்போது இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணி கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் இது மாதிரி வரும் இல்லையா அந்த அதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கிளியராக வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி வேஷ்டி துணியில் பாருங்கள், டைனிங் டேபிள் ஃபுல்லாக இருக்குது. வேஷ்டி துணியில் இந்த மாதிரி நிழலில் காய வச்சுருக்கேன். ஃபேன் ஓடிட்டுருக்கு. அண்டு சாயந்தரம் 5 o'clock ஆகிட்டுருக்கு. நல்ல லைட்டாக அந்த சன் செட்டோடைய வெளிச்சம் வந்துட்டுருக்கு. ஸோ தட் நல்லபடியாக காஞ்சாதான் மிஷினுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம ஒரு 1 monthக்கு ஸ்டோர் பண்ணும்போது நல்லபடியாக இருக்கும். இது மொத்தமாக 10 கிலோ அரிசி இருக்குது. இந்த 10 கிலோ நான் 3-4 பிரிச்சுக்குவேன். அதாவது கொஞ்சம் பச்சரிசி மாவுக்கு எடுத்துப்பேன், அதுக்கப்புறமா சிலது கொஞ்சம் உப்புமாக்கு எடுத்துப்பேன். அதாவது அரிசி அண்ட் பருப்பு சேர்ந்த மாதிரி ஒரு உப்புமா செய்வோம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம மீனா சமையல்லையே தயிர் உப்புமா அப்படின்ட்டு ஒரு ரெசிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் அந்த ரவையும் இதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சு அதுக்கப்புறமா மிஷினுக்கு ரவையாக பிடிச்சது தான். ஸோ இது நல்ல ஒரு 2-3 hours நல்ல ஃபேன் அடியில் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் இன்னுமே உங்களுக்கு அரை மனசாக இருந்ததுன்னா கூட ஒரு ½ hour போதும். வெயிலில் நீங்கள் நல்ல ஈரமே இல்லாதபடி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அளந்து நம்ம மிஷினில் கொடுத்துட்டு, அதாவது நம்ம சொல்லி கொடுக்கணும், இது மாவுக்காக, இது உப்புமாக்காக அப்படின்ட்டு நல்லா சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நீட்டாக அவங்க பவுடர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இது நல்லா காயட்டும். ஸோ இப்போ நம்ம அரிசி நல்லா காஞ்சாச்சு. 4 அளாக்கு, அதாவது இதுதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அளாக்கு. 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம இந்த உப்புமாக்கு தேவைப்படும். ஸோ 2, 3, 4 அப்படிங்கிற ரேஷியோக்கு ஒரு தூரம். ஸோ அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி நல்லா சமமாக கலந்துட்டு மாவு மிஷினில் கொடுக்கும்போது உப்புமா செய்கிறதுக்காக அப்படின்ட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டான ரவா கன்சிஸ்டன்சிக்கு அவங்க பொடிச்சு கொடுப்பாங்க. இப்போ இது 4:1 அப்படிங்கிற ரேஷியோ நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம வீட்டுக்கு நான் பண்ணும்போது 2 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்பேன். அதாவது 8 பச்சரிசி அண்ட் 2 தூரம் பருப்பு. இதுதான் எனக்கு 1 மாதத்துக்கு வேண்டிய உப்புமா ரவை. ஸோ இது டபுள் மெஷர்மெண்ட்டுக்கு நான் அளந்துக்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சீட் எழுதிடுவேன், உப்மா ரவை அப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சௌரியமாக இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம லாக்டவுன் சீசனில் இருக்கிறதுனால அங்கே நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்களும் பெர்மிட் பண்ணுறதில்ல, நம்மளுக்கும் சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சீட் எழுதிட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த அண்ணா கிட்ட கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க, ஒரு 2 hours கழிச்சு வாங்கம்மா, இல்லை ஈவினிங் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ போய் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு மிஷினுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு மிஷின்லேருந்து நம்ம தூரம் பருப்பு அரிசி ரவை நம்ம பொடிச்சிட்டு வந்தாச்சு. இது இப்போ சலிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெறும் ஃபைன் ரவை மட்டும்தான் இருக்குது. மாவு நம்ம சலிச்சாச்சு. இதே போல் நம்ம ஃபுல் குவான்டிட்டியும் நம்ம சலிச்சுக்கலாம். இதுதான் நம்ம உப்புமா செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாவு நான் நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். என்னைக்காவது நம்ம ரவா தோசையோ இல்லை கோதுமை தோசையோ அந்த மாதிரி நம்ம கலந்து செய்யும்போது இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது தூரம் பருப்பு அரிசி உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ துவரம் பருப்பு அரிசி ரவா உப்மா செய்ய தேவையான பொருட்கள். இந்த ரவை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். சலிச்சு அதுக்கப்புறமா ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 2 டம்ளர் வந்து அளந்து வச்சுருக்கேன். மற்ற தாளிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இந்த உப்மா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு அகலமான பேனை வந்து ஹீட் பண்ணி ஆச்சு. தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தேவைப்படும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போது இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 5 நிமிஷம் ஆகும் நல்லா வறுபடுறதுக்கு. நல்லா அந்த ரோஸ்டட் ஸ்மெல் வரும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஒரு 2 to 5 மினிட்ஸாக வந்து நம்ம இந்த ரவாவை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கமகமன்னு வாசனை இருக்குது. அதாவது துவரம் பருப்பு வந்து எண்ணெயில் வறுப்படும் போது நல்ல வாசனை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாசனை வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் சிம்மர் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கெட்டிலில் வந்து 1க்கு 2 மடங்கு தண்ணி அப்படிங்கிறது வந்து நான் இந்த எலக்ட்ரிக் கெட்டிலில் வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி ஆச்சு. சுட சுட தண்ணி ஊற்றும் போது தெளிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறலாம். நார்மல் வாட்டர் நம்ம சேர்க்குறத விட நல்ல கொதிக்கிற வாட்டர் சேர்க்கும்போது டெக்ஸ்சர் ஆஃப் த உப்மா வந்து ரொம்ப நல்லா வரும். ஒன்று. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தாக வெந்துடும். சீக்கிரமாகவும் வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த பக்கம் ரவா வறுக்கும் போதே எலக்ட்ரிக் கெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வச்சுடுங்க. இல்லைன்னா ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரம் வந்து தண்ணி அளந்துட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணுறது சேஃபு. ஏன்னா சூடான தண்ணி அளக்குறது அப்படிங்கிறது கஷ்டம். ஒரு வேளை கைப்பட்டுட்டா அப்புறமா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அளந்துட்டு நீங்கள் அதை கொதிக்க விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் விடணும். இல்லைன்னா தண்ணி வந்து மேலே தெளிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு. ஸோ 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஸோ 1 டம்ளருக்கு உண்டான உப்பு. இது வந்து செகண்ட். ஸோ ஃப்ளேம் வந்து இப்போ சிம்லேயே இருக்கட்டும். நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ தெளிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் போதுங்க. சிம்லேயே இருக்கட்டும். நம்ம உப்மா வில் பி ரெடி. இதில் வந்து நான் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் காரம். ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து இந்த மைல்டு தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் கொத்தமல்லி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, தக்காளி தொக்கு, மாங்காய் தொக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பில் வந்து நம்ம காஞ்ச மிளகா தான் காரத்துக்கு போட்டிருக்கோம் இல்லையா, வேறு எதுவுமே போடலை. அதுக்கு வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் என்னால் சொல்ல முடியும். நம்ம மோர் மிளகா இருக்குது பார்த்தீங்களா, மோர் மிளகா வந்து சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர், அது போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம உப்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் 5 to 10 மினிட்ஸாக வந்து நம்ம உப்மா க்ளோஸ்லேயே இருந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நல்லபடியாக குக்காக இருக்குது. அந்த பூ போல் புசுபுசுன்ட்டு வந்திருக்கு பாருங்கள், விச் மீன்ஸ் நம்ம உப்மா இஸ் டன். ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த அடியில் இந்த மாதிரி ஒட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து பரிமாறும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சக்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதோடு சேர்த்து பரிமாறும்போது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, க்ளோஸும் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் நம்ம விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, அப்படியே அழகாக எடுக்க வருது பாருங்கள், ஒட்டாமல். நம்மளுக்கு எந்த வகையிலும் உப்மா வந்து வேஸ்ட் ஆகாமல் நீட்டாக வந்துடும்.
யூஸ்வலாக வந்து நம்ம சுட சுட இருக்கும்போதே சுரண்டி நம்மளுக்கு கைக்கும் கஷ்டம், அப்புறமா நம்மளுடைய வெசலும் பாழாயிடும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. எவ்வளோ அழகாக செண்டாட்டம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது நம்ம கேஸ்ட்ரோலுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய கடாய் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ சுட சுட துவரம் பருப்பு அரிசி ரவை உப்மா இஸ் ரெடி. அரிசி உப்மா ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். என்னைக்காவது வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது கை கொடுக்குற ஒரு ரெசிபி தாங்க இது. அப்படி தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணுறேன் எங்கள் வீட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.